HTML document types. So document types அப்படிங்கிறது browserக்கு உண்டான ஒரு இண்டிகேஷன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ அதில் நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணலை, பட் நம்ம சில விஷயங்களை மென்ஷன் பண்ண முடியும். ஸோ என்ன டாக்குமெண்ட் டைப்னா என்ன, எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த HTML பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷனாக கிரியேட் ஆகிருக்கு. எடுத்த உடனே நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அப்ளிகேஷன், ஒரு HTML மார்க்அப் லாங்குவேஜ் நமக்கு கிடைக்கல. அது கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபார்மேட்டில் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற HTML பார்த்தீங்கன்னா HTML4. பட் பை திஸ் டைம் பார்த்தீங்கன்னா HTML5 ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனுடைய இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உபயோகத்துக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ HTML5ன்றது பட் ஆத்தன்டிகேட்டடாக இன்னும் ரிலீஸ் பண்ணலை. பட் இதில் இப்படிலாம் இருந்தால் பரவாயில்லன்னு ஒரு ஓவர்வியூ கொடுத்ததை வச்சு ப்ரௌசர் அப்ளிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த ஸ்டாண்டர்டை வச்சு இம்மீடியட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. அப்போது சில பேர் HTML4 வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம், சில பேர் HTML3 யூஸ் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி HTML1 யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்போது ஒரு டாக்குமெண்ட்டை ஒவ்வொரு வெர்ஷன் வரும்போதும் அவங்க வந்து மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ நான் இன்னைக்கு ஒன்று கிரியேட் பண்ணுறேன், இன்னைக்கு கிரியேட் பண்ணுறது HTML4 கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு HTML10ன்னு ஒன்று இருக்கலாம். அப்போ அன்னைக்கு இருக்கிற ப்ரௌசருக்கு HTML10 மட்டும்தான் புரிஞ்சிக்க முடிகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த நம்மளுடைய டாக்குமெண்ட் ஒரு வேளை யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஒரு விஷயம் என்னன்னா, நான் இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட் HTML பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணால் 100 வருஷம் ஆனாலும் யாராலையும் அதை எடுத்து பார்க்க முடியணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள். அப்படி இருக்கும்போது ஸோ அப்போது அந்த பேட்டர்ன் மாறக்கூடாது இல்லைங்களா? அப்போது டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணும்போதே நான் எந்த ஸ்டாண்டர்டில் கிரியேட் பண்ண போகிறேன், கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சேர்த்து கிரியேட் பண்ணுறது தான் ஒரு நல்ல HTML டாக்குமெண்ட்டுக்கு அழகு. ஏன்னு கேட்டால் இனிமேல் வர அடுத்தடுத்த வெர்ஷனுக்கு போனாலும் அந்த ப்ரௌசர் இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணோன்னா, ஓ இவர் வந்து HTML3 வச்சு தான் பண்ணியிருக்காரா, அப்போ HTML3 இப்படி தான் நம்ம ரெண்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கரெக்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணோம். இல்லை HTML10 இல்லை HTML5 யூஸ் பண்ணியிருந்தாரா, ஓ HTML5 வச்சு பண்ணியிருக்காரா, அப்போ இதில் ஸ்பெசிஃபிகேஷன் இப்படி தான் கொடுத்துருக்காங்க, இதனுடைய ப்ரெசன்டேஷன் இப்படி தான் இருக்கணும்னு அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அதுக்காக நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறோம். அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா டாக்குமெண்ட் டைப்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எங்கே போய் பார்க்கலான்னா, இங்கே பாருங்கள், w3schools.com டாக் டைப்னு ஒரு பேஜ் இருக்குது. இதில் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நான் என்ன சொல்கிறேன்னா w3schools டாக் டைப்னு சொல்கிறேன். பாருங்கள், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது HTML5 அப்படின்னா நான் இந்த மெத்தடில் போடணும். HTML 4.01 இருக்குது, அப்போ நான் இந்த மெத்தடில் போடணும். HTML 4.01 டிரான்சிஷனல் அப்படின்னா நான் வந்து பழைய ஃபார்மட்டையும் யூஸ் பண்ணுவேன், புது ஃபார்மட்டையும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தான் டாக்குமெண்ட் டைப். ஸோ XHTMLனு ஒரு மெத்தட் இருக்குது, XHTML 1.0 1.1 இருக்குது, 1.0 டிரான்சிஷன் இருக்குது, 1.0 ஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதை காப்பி பண்ணி நம்ம போட்டுறணும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏற்கனவே HTML5 வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நம்ம இதை தான் நம்ம இனிமேல் புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்குறோன்னா, ஸோ நம்ம டாக் டைப்பு HTML இது மட்டும் போட்டோம்னா போதும். ஸோ ப்ரௌசர் நம்ம HTML5 கிரியேட் பண்ணியிருக்கோன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டர் பண்ணோம். ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது. இப்போ பாருங்கள், இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப பேசிக் எலிமெண்ட், அது எப்போவுமே மாறாத எலிமெண்ட்ஸ்.
ஸோ இன்னும் அட்வான்ஸ்டு லெவல் போகும்போது தான் அந்த டிஃப்ரென்ஸ் வரும். பட் இப்போ நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன, HTML5. இனிமேல் கிரியேட் பண்ண போகிற எல்லா டாக்குமெண்ட்டையும் நான் HTML5ல் தான் கிரியேட் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஒவ்வொரு HTML டாக்குமெண்ட்லையும் லெஸ் தேன் எக்ஸ்க்ளமேஷன் டாக் டைப் HTML அப்படின்னு போட்டு இந்த ஒரு லைனை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதுதான் டாக்குமெண்ட் டைப். சரிங்களா? ஸோ இது நம்ம எதுக்காக போடணும் அப்படின்னா, சர்ச் என்ஜினுடைய பர்பஸ்க்காக போடுறோம். இது இன்னொரு பர்பஸ் என்னன்னா, சர்ச் என்ஜினுடைய பர்பஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணேன்னா அதுக்கு இன்னைக்கே 10,000 பேர் வந்து விசிட் பண்ண மாட்டாங்க. அது எப்படி விசிட் பண்ணுவாங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் மக்கள் வந்து வருவாங்க. ஸோ அந்த கண்டென்ட் எப்படி இருக்கணும்னா, நீட்டாக இருக்கணும், அது தப்பாக இருக்கக்கூடாது, ஒரு வேலிடேஷன் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி யார் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி இருக்கும். ஸோ இவர் இந்த டாக்குமெண்ட்டுக்கு எப்படி வராரு அப்படின்னா, மேக்சிமம் பீப்புள் 99% பீப்புள் த்ரூ சர்ச் என்ஜின் வழியாக தான் வராங்க. கூகுள் குரோம் வழியாக வருவாங்க, யாஹூ வழியாக வருவாங்க, பிங் வழியாக வருவாங்க, MSN வழியாக வருவாங்க. ஸோ சர்ச் என்ஜின் வழியாக நம்மளுடைய சைட்டுக்கு அந்த பர்டிகுலர் பேஜுக்கு வராங்க. ஸோ அந்த சர்ச் என்ஜின் என்ன பண்ணுதுன்னா, அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக வெல் ஃபார்ம்டாக இருந்ததுன்னா அதுக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கும், இல்லைனா கம்மி ப்ரையாரிட்டி கொடுக்கும். இப்போ பாருங்க, validator.w3.org.checkனு ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜில் போனோம்னா வேலிடேட்டர் பாருங்க .check இந்த பேஜ் இருக்கு. ஸோ இந்த பேஜில் போனீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனை கொடுத்து HTTP லொக்கேஷன் கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஒரு ஃபைலை நான் அப்லோட் பண்ணி அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணி அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இதை எடுத்து இதுக்குள்ளார போடுறேன், செக் பண்ண சொல்கிறேன். இதில் பாருங்கள் 2 errors 3 warnings இருக்குது. Errors found while checking this document as HTML5. பாருங்க, நான் HTML5ன்ற வார்த்தையை நான் எங்கேயுமே யூஸ் பண்ணலை. ஆனால் இந்த வேலிடேஷன் சர்வீஸ் என்ன பண்ணிடுச்சு, இது HTML5னு கண்டுபிடிச்சி. எப்படி கண்டுபிடிச்சது, இந்த டாக் டைப்பை வச்சு கண்டுபிடிச்சிருக்கான். என்ன எரர் கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, saw when expecting an attribute name, probable cause missing closing bracket immediately before. பாருங்க, ஏதோ இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறான். இங்கே பாருங்க, இந்த ஹெட் இருக்கு, நான் ஹெட்டை க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஸோ இருந்தாலும் என்னுடைய ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ பாருங்க, ஸோ இந்த ஹெட்டுக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணுறேன், ரீவேலிடேட். பாருங்க, பாஸ்ட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடுச்சு. பட் 3 warnings இருக்குன்னு சொல்கிறான். என்ன 3 warnings? ஓகே, ஸோ இதை கொஞ்சம் டீப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா, ஷோ வார்னிங் மெசேஜ் காட்ட சொன்னீங்கன்னா அது காட்டுவான். பட் இப்போ இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கான் வார்னிங், நோ கேரக்டர் என்கோடட் யூஸிங் டைரக்ட் இன்புட் மோட். ஸோ இது எல்லாம் வந்து அசியூம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு, நீங்கள் கரெக்டாக கொடுக்கலன்னு சொல்லியிருக்கா. இதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த டாக்குமெண்ட் டைப்புக்கும் சர்ச் என்ஜின் வேலிடேஷனுக்கும் உங்களுக்கு என்ன ரிலேஷன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தா ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து நம்மளுடைய டாக்குமெண்ட் இந்த வேர்ல்டு லெவல் பீப்புள் சர்ச் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ அதுக்காக இந்த டாக் டைப் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம இனிமேல் யூஸ் பண்ண போகிறது எல்லாமே HTML5னுடைய ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.